பொங்கல் செய்ய போகிறோம். ஒரு பங்கு அரிசின்னா ஒரு பங்கு பைத்தம்பருப்பு போடணும். அதை நல்லா கழுவிட்டு 1க்கு 3 தண்ணி ஊற்றி உப்பு, ஜீரகம், மிளகு போட்டு குக்கரை வச்சு ஒரு விசில் விட்டு இறக்கி வச்சுருங்க. சாம்பார் செய்ய போகிறோம். 100 பைத்தம்பருப்பை போட்டு கழுவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். பெருங்காயம் போட்டு வெந்துருச்சு. காயை நறுக்கி கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வேக வச்சு சாம்பாரில் கொட்டியாச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் கொட்டிடணும். அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். கொதி வந்த பிறகு மஞ்சள்தூள் போடணும். மஞ்சள் தூள் போட்டு மிளகாத்தூள் போட்டு ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்த பிறகு உப்பு போட்டு புளி கரைச்சி ஊற்றி கருவேப்பிலை, மல்லி போடணும். போட்டுட்டு கடுகு, காஞ்ச மிளகா தாளிக்கணும். தேவையான அளவு வானலில் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு பாக்கி இருக்க சாம்பாரை ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டுங்க. ஒரு கரண்டி சின்ன கரண்டியால் இட்லி மாவு ஊற்றி பொங்க வச்சுட்டு இறக்கி வச்சுருங்க சாம்பாரை. இது பொங்கலுக்கு தாளிக்கிறோம். டால்டா, நெய், எண்ணெய், மிளகு, ஜீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி தாளித்து பொங்கலில் போட்டு ஒரு கிளறி இறக்கவும். பொங்கல் ரெடி. குட்டிமா சாப்பிடவாம்மா. பொங்கல் ரெடி, சாம்பார் ரெடி, சட்னி தக்காளி சட்னி ரெடி. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்கிட்டு அரைச்சிட்டு தாளித்து வச்சு வாங்க சாப்பிட்லாம். ஓகே.